Hi friends, welcome to Max and Max only. என்னம்மா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? 8th ஸ்டூடெண்ட்ஸுக்கு NMS ஃபீவரும், 9th ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரஸ்ட் எக்ஸாம் ஃபீவர், அதுக்கப்புறமே 11th 12th படிக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த திறனறி தேர்வுகள் தொடர்பான பயம் இருக்கும் இல்லையாம்மா? அப்போ எந்த ஒரு விஷயத்துல நம்ம தெளிவில்லாம இருக்கிறோமோ அந்த விஷயத்துலதான் நமக்கு ரொம்ப பயம் இருக்கும். சரி, தெளிவாகிறதுக்கு என்ன பண்ணலாம்? அது சம்பந்தமான நிறைய ஐடியாஸ் நம்ம வளர்த்துக்கணும். அப்போ ஐடியாஸ் வளர்க்கறதுக்கு நிறைய யூடியூப் வீடியோஸ், அது தொடர்பான வீடியோஸ் பாருங்க, நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் அட்டன் பண்ணுங்க, நிறைய லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்க்கான சொல்யூஷன் என்னன்னு பாருங்க. இப்படி எல்லாம் பண்ணும்போது அந்த எக்ஸாம் பத்தின பயம் நமக்கு தானாவே குறைஞ்சிரும் இல்லையாமா? அப்போ அந்த வீடியோஸ் எல்லாம் எங்க பாக்குறது அப்படின்னு சொன்னா, NMS தொடர்பான எல்லா வீடியோஸும், இது வரைக்கும் அந்த கொஸ்டின்ஸோட வீடியோஸ் எல்லாம், அப்புறம் அதுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ், அதை எப்படி நம்ம சால்வ் பண்றது, அதுக்கப்புறம் NMS எக்ஸாம்னா என்ன, அது எவ்வளவு மார்க்ஸுக்கு, OMR ஷீட்ல எப்படி ஷேட் பண்ணும், NMS தொடர்பான எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே நம்மளுடைய மேக்ஸ் அண்ட் மேக்ஸ் ஒன்லி சேனல்ல ஆன்சர்ஸ் இருக்கு. இதை நீங்க என்ன பண்ணலாம், எப்படி போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல அதுக்கான எல்லா வீடியோஸோட லிங்க்கும் தரேன், நீங்க போயிட்டு செக் பண்ணி பாருங்க. இப்போ நாம அந்த மாதிரி தெளிவை தரக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ஸோட ஆன்சர்ஸ் தான் இப்ப நாம பார்க்க போறோம். இந்த ஆன்சர்ஸ நீங்க பார்க்கும்போது உங்களுக்கே ஓ, இந்த கொஸ்டின்னா இப்படித்தான் இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துரும் உங்களுக்கு. ஓகேடாமா? இந்த கொஸ்டின் பேப்பரோட PDF டவுன்லோட் லிங்கையுமே நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தரேன். முதல்ல வீடியோ பாருங்க, நல்ல தெளிவாய்க்கோங்க. ஓ, இப்படிதான் செய்யணும்ன்றத தெளிவு பண்ணிட்டீங்கனாலே இந்த கொஸ்டின் பேப்பர் PDF டவுன்லோட் பண்ணி நாம ஆன்சர் பண்ணி பார்ப்போம். ஆன்சர் பண்ணி OMR ஷீட்ல ஷேட் பண்ணி பாருங்க. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு டைம் கன்சியூம் பண்றதும் தெரியும், இந்த கொஸ்டின்ஸ எப்படி டிஃபரெண்டா கொடுத்தாலும் நம்மளால சால்வ் பண்ண முடியும்ன்ற ஒரு கான்பிடன்ஸும் வரும். அதுக்காக இந்த வீடியோஸ முழுசா பாருங்க. இந்த மனத்திறன் தேர்வு எங்கெல்லாம் வருதோ, NMS எக்ஸாம்ல வரும், ட்ரஸ்ட் எக்ஸாம்ல வரும், திறனறி தேர்வுகள் 11th 12th போனோம்னு எழுதுவீங்க, அந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸ்லயும் வருண்டாமா. அது எல்லாத்துக்குமே இந்த கோடிங் சம்ஸ் ஈஸியா இருக்கும். லெட்ஸ் மூவ் ஆன் டு தி வீடியோ. ஓகேமா? இப்போ இந்த NMSல கோடிங் டிகோடிங் அப்படின்ற சம்ஸ் தானே நான் இப்ப சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? கோடிங்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ABCDன்ற எழுத்துக்களுக்கு பதிலா எண்களை கொடுப்பாங்க. 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏக்கு பதிலா 1, பிக்கு பதிலா 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸ கொடுத்து நம்மள கண்டுபிடிக்க வைப்பாங்க. அதே மாதிரி சில நேரம் என்ன செய்வாங்கன்னா, நம்பரை நேர் வரிசையில கொடுக்காம லாஸ்ட்ல இருந்து, அதாவது ஏறு வரிசையில போகாம இறங்கு வரிசையிலையும் கொடுத்துட்டு இருப்பாங்க, இல்ல இறங்கு வரிசையில இல்லாம ஏறு வரிசையிலையும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி மாத்தி மாத்தி நமக்கு நம்பர்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்து நம்மள அது என்ன எழுத்துன்றத கண்டுபிடிக்கணும். இன்னும் சில நேரம் என்ன செய்வாங்கன்னா, ஆப்பிள் அப்படின்ற ஒரு வார்த்தை எடுத்துக்கோங்களேன், APPLE இருக்கு இல்லையா? இதுல ஏக்கு பதிலா இதோட நெக்ஸ்ட் லெட்டர் யூஸ் பண்ணுவாங்க, B. அடுத்து Pக்கு பதிலா PQ, அடுத்த Pக்கு பதிலா Q, Lக்கு பதிலா M, Eக்கு பதிலா F இப்படின்ற வார்த்தையை கொடுத்து இதை நாம டீகோட் பண்றோம். ஓ, இப்படி கொடுத்திருந்தாங்கன்னா என்ன அர்த்தம், ஓ இதுக்கு முன்னாடி இருக்க எழுத்துக்கு பதிலா இதை கொடுத்திருக்காங்களா அப்படின்றத நம்ம புரிஞ்சுட்டு, அடுத்தது பின்னாடி அதுக்கான இப்ப சேர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுத்துட்டு இதுக்கு என்ன மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கொஸ்டின் பண்ணுவாங்க. அதே மாதிரி சில நேரம் நம்பர்ஸ்ல கொடுத்துருவாங்க. நம்பர்ஸ கொடுத்து நம்மள ஆல்பபெட் கோடிங் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி ஆல்பபெட்ஸோட நம்பர்ஸ் யூஸ் பண்ணி அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சில நேரங்கள்ல வர்க்க எண்கள் கொடுத்து அது சம்பந்தமா கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம டீகோட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கோடிங் அண்ட் டீகோடிங், குறியிடல் அப்புறம் மறை குறியிடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி கணக்குகள் நிறைய கொடுப்பாங்கம்மா. இப்ப நம்ம இந்த யூனிட் டெஸ்ட் 1 நீங்க தெளிவா பாத்தீங்கன்னாலே கோடிங்ல என்ன மாதிரி கணக்குகள் எல்லாம் கொடுத்தாலும் நம்ம ஆன்சர் பண்றதுக்கு ரெடி ஆயிரும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மொபைல் என்பது LNAHKD என குறியிடப்பட்டால் போன் என்பதன் குறியீடு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. டேஷ் கொடுத்துருக்காங்க இல்லையா? கொஸ்டின் பேப்பர், மேட் கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க இல்லையா? அந்த மேட் கொஸ்டின் பேப்பரோட லாஸ்ட் பேஜ்ல நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஆல்பபெட் கோடிங் எழுதிருப்போண்டாமா. இது எப்படி எழுதிக்கணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏல இருந்து Z வரைக்கும் ABCD எழுதிட்டு போயிட்டு அதுக்கு நம்பர்ஸ், பொசிஷனல் வேல்யூஸ் கொடுக்கணும். நமக்கு அதோட நம்பர்ஸ் கொடுக்குறோம். ஏக்கு பதிலா 1 2 3 4 5 6 அந்த நம்பர்ஸ்க்கு மேல நீங்க ஏறு வரிசையில எழுதிட்டு போயிருங்க. அதே நேரம் லாஸ்ட்ல இருந்து இசட்ல இருந்து 1 2 3 போட்டுட்டு எழுதிட்டே வாங்க. இப்படி எழுதும் போது கண்டிப்பா ஒரு சில நம்பர்ஸ் மட்டும் நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். ஓ, ஜேக்கு 10 வரும் அப்படின்றத பாத்துக்கோங்க, ஓக்கு 15 அப்படின்ற சில நம்பர்ஸ் இந்த வாய்ப்பாட்டுல வர மாதிரி கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்கடாமா. இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, சம்டைம்ஸ் நாம அவசரத்துல என்ன பண்ணுவோம்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, 1 2 3 எழுதிட்டு போகும்போது கடகடன்னு எழுதிட்டு போகும்போது சில நம்பர்ஸ் மிஸ் பண்ணிடுவோம். அப்ப நாம கரெக்டா ஞாபகம் இருந்தாதான் ஓக்கு 15 வரும் அப்படின்றது தெரிஞ்சாதான் நம்ம இந்த இடத்துல தப்பு பண்ணாம, சில நேரம் 16 சொல்லிட்டு அவசரமா போட்டோம்னு வச்சுக்கோங்களேன்,
நம்ம தப்பா எழுதுறோன்றத ஐடென்டிஃபை பண்ண முடியும். சில லெட்டர்ஸோட நம்பர்ஸ் மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேமா. இப்போ எம் எங்க இருக்கு? 13th நம்பரா இருக்கு. எல்லோட நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா முன்னாடி இருக்க நம்பர், அதுக்கு எம்முக்கு முன்னாடி இருக்கிற எல்ல கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு நம்பர் முன்னாடி போயிட்டு சப்ராக்ட் பண்ணிருக்காங்க, -1. அடுத்து ஓ எங்க இருக்கு பாருங்களேன், ஓக்கு முன்னாடி இருக்க நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப எல்லாத்துக்குமே என்ன பண்ணிருக்காங்கன்னா -1 பண்ணிருக்காங்க. பிக்கு பதிலா ஏ, பிக்கு பதிலா ஏ கொடுத்துருக்காங்க. ஐக்கு பதிலா எங்க ஹெச் கொடுத்துருக்காங்க. அடுத்து எல்லுக்கு பதிலா கே கொடுத்துருக்காங்க, ஈக்கு பதிலா டி கொடுத்துருக்காங்க. அப்ப நம்மளுக்கு ஃபுல்லாவே என்ன பண்ணிருக்காங்கன்னா முன்னாடி இருக்க ஒரு எழுத்தை தான் எழுதியிருக்காங்க. எம்னு அதுக்கு முன்னாடி இருக்க எல். சோ அதே மாதிரியே நாம இப்போ போனுக்கு எப்படி எழுதுறதுன்னு சொல்லி பாருங்களேன். பி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கினா பிக்கு முன்னாடி இருக்கிற ஓ எழுதணும். அடுத்து ஹெச்னா ஹெச்சுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜி. அடுத்தது ஓக்கு பதிலா திருப்பி என். அடுத்தது எண்ணுக்கு பதிலா என்ன எழுதணும்னா எம் எழுதணும். அடுத்தது ஈக்கு பதிலா டி வரணும். So the answer is DNMD அப்படின்னு இருக்கக்கூடிய the third one தான் அதனுடைய ஆன்சர். இப்ப செகண்ட் क्वेश्चन பாருங்களேன். சைல்ட் என்பது 24, 19, 18, 15, 23 என குறியிடப்பட்டால் உமன் என்பதன் குறியீடு என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. இப்ப பாருங்களேன், சியோட நம்பர் இங்க ஆல்பபெட் கோடிங்ல நம்ம எழுதிருப்போம் இல்லையா, இறங்கு வரிசையில என்ன வருதுன்னு சொன்னா 24 வருது. ஓகே. அடுத்த ஹெச்சுக்கு வந்து 19 இருக்கு, ஐக்கு வந்துட்டு 18. ஓகே, எப்படி நம்பர் செக் பண்ணீங்கனாலே தெரிஞ்சிடும். அடுத்தது எல்லுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க 15. அடுத்தது டிக்கு வந்து 23 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இறங்கு வரிசையில இருக்கக்கூடிய நம்பர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. நாமளும் அப்ப உமனுக்கு வந்துட்டு அதே மாதிரி இறங்கு வரிசையில இருக்கக்கூடிய எண்களை பயன்படுத்தணும்னா டபிள்யூக்கு வந்து 4, ஓக்கு வந்து என்ன இருக்குன்னா 12 இருக்கு. அதுக்கப்புறமா எம்முக்கு என்ன நம்பர் இருக்கு 14. அடுத்தது ஏக்கு வந்து 26, எண்ணுக்கு வந்து என்ன இருக்கு 13. அந்த எண்கள் இருக்கக்கூடிய இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் அதோட ஆன்சர். ஓகேவா, புரியுதா? அடுத்த क्वेश्चन பாருங்க. டேக் என்பது 1790 எனவும் பிளாட் என்பது 5321 எனவும் குறியிடப்பட்டால் பிளேட் என்பதன் குறியீடு என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. இப்ப பாருங்க, டேக் பிளாட் இப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு வார்த்தைகளுக்கான எண்கள் கொடுத்துட்டாங்க. நம்ம ஆக்சுவலா என்னன்னு சொல்லிக்கிறீங்கன்னா டீயோட நம்பர்ஸ் வந்துட்டு ஏறு வரிசையில 20 வரும், இறங்கு வரிசையில 7 வருது. இந்த ரெண்டு நம்பர்ல எதுவுமே கொடுக்காம டீக்கு பதிலா 1 கொடுத்துருக்காங்க. சரி, வேற ஏதாவது மாத்தி இதுல செக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா 0 வருது, 9 வருது, 7 வருது. எந்த நம்பர்ஸுமே இங்க செக் பண்ற மாதிரி இல்ல. அப்ப நான் என்ன பண்றேன்னா கொடுத்திருக்க எழுத்துக்களுக்கு அந்தந்த நம்பர்ஸ அப்படியே போடுறேன். டீக்கு பதிலா 1, ஏக்கு பதிலா 7, கேக்கு பதிலா 9, ஈக்கு பதிலா 0. அதே மாதிரி பிளாட்ல பிக்கு பதிலா 5, எல்லுக்கு பதிலா 3, ஓக்கு பதிலா 2, டீக்கு பதிலா 1 போட்டேன். ஓகேங்களா? இங்க பாருங்க, இங்கேயும் டீக்கு 1 தான் வருது, இங்கேயும் 1 தான் வருது. இப்ப நான் இதை அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா இப்ப அவங்க கண்டுபிடிக்க சொன்னது பிளேட்டுக்கு என்ன வரும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பிக்கு பதிலா 5ன்ற நம்பரை கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த நம்பரை போட்டுக்கோங்க. எல்லுக்கு பதிலா 3, ஏக்கு பதிலா 7, டீக்கு பதிலா 1, ஈக்கு பதிலா 0. அவங்க கொடுத்திருக்க நம்பர்ஸ வந்துட்டு அந்த லெட்டர்ஸ்க்கு அப்படியே நீங்க வந்துட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 53710 அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லையா? இந்த ஃபோர்த் ஆப்ஷன் தான் இதனுடைய ஆன்சர். ஓகேவாமா? அடுத்த சம் போலாமா? இப்ப அடுத்த ஃபோர்த் क्वेश्चन பாருங்களேன். GO equal to 22 கொடுத்திருக்காங்க. SUN sun is equal to 54NL. சவுத் SOUTH இன் குறியீடு என்னன்னு கேக்குறாங்க. ஜியோட நம்பர் வந்துட்டு 7 இருக்காங்க, ஓட நம்பர் 15. இப்போ நீங்க இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டி பாருங்களேன். 15 7 கூட்டினா நமக்கு 22 வருது இல்லையா? அதே மாதிரி சன்னுக்கும் அதே தாமா. எஸ்க்கு பாருங்க 19 இருக்கு, யூக்கு பதிலா 21 நம்பர் யூஸ் பண்றோம், எண்ணுக்கு பதிலா 14 யூஸ் பண்ணி இது மூணையும் கூட்டி பார்த்தோம்னா என்ன வருது பாருங்களேன். GO இதை கூட்டணும்னா 7ஐயும் 15ஐயும் கூட்டணும்னா 22 வந்துருச்சு. அதே மாதிரி SUN இல்ல, எஸ்க்கு பதிலா 19, யூக்கு பதிலா 21, எண்ணுக்கு பதிலா 14, இது எல்லாத்தையும் கூட்டணும்னா 54 வந்துருச்சு இல்லையா? அப்ப நம்ம சவுத்துக்கு அதே மாதிரி எஸ்க்கு பதிலா 19ஐயும், ஓக்கு பதிலா இந்த 15ஐயும், யூக்கு பதிலா 21ஐயும், டீக்கு பதிலா இங்க நம்பர்ல வரக்கூடிய கோடிங்ல நம்ம சொல்ற மாதிரி க்கு பதிலா இங்க 20ஐயும், ஹெச்சுக்கு பதிலா இந்த 8ஐயும் போட்டு ஆட் பண்ணி பார்ப்போம். ஆட் பண்ணீங்கன்னா என்ன வருதுன்னு சொல்லிங்கன்னா 83 வருது. சோ தட் ஒன் இஸ் தி ஆன்சர். அடுத்து 5th क्वेश्चन. யூ வில் வின் என்பது YWW எனவும் VR இந்தியன்ஸ் என்பது WAI எனவும் எழுதப்பட்டால் எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் என்பது எழுதப்படும் விதம் என்னன்னு கேக்குறாங்க. இப்ப யூ வில் வின் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் எடுத்து YWW, இதுவும் ஒரு வகையான கோடிங் தாமா. YWW, அப்போ இதுல இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் எடுத்து போட்டிருக்காங்க ஒவ்வொரு வேர்ட்லயும். அதே மாதிரி VR இந்தியன்ஸ்ல WAI இத போட்டிருக்காங்க. அப்போ எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட்ல ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா E வருது, அப்புறம் I இருக்கு, இன்னொரு I இருக்கு. அப்ப EII அப்படின்னு சொல்ற இதுதான் அதனுடைய ஆன்சர். ஓகேமா? 6th क्वेश्चन என்னன்னு பாருங்களேன்.
growth என்பது 5 7 9 3 1 2 என குறியிடப்பட்டால் த்ரோ என்பதன் குறியீடு என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. கவனிங்கம்மா, இங்க பாருங்களேன், ஜிக்கு பதிலா 7 20 தான் இருக்கு. ஆருக்கு பதிலா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா 18 9 இருக்கு. ஆனா அவங்க கொடுத்திருக்க நம்பர் 5 7 9 3 1 2ன்னு கொடுத்திருக்காங்க. சோ அதனால நான் என்ன பண்றேன்னா அவங்க கொடுத்திருக்க லெட்டர்ஸ் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். ஜிக்கு பதிலா 5, ஆருக்கு பதிலா 7, ஓக்கு பதிலா 9, டபிள்யூக்கு பதிலா 3, டீக்கு பதிலா 1, ஹெச்சுக்கு பதிலா 2. அதே மாதிரி அப்போ த்ரோக்கு பதிலா என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இங்க கொடுத்திருக்கிறதுலே தான் டி ஹெச் ஆர் ஓ டபிள்யூ இந்த வார்த்தை தானே வருது. அப்ப டீக்கு பதிலா 1, ஹெச்சுக்கு பதிலா 2, ஆருக்கு பதிலா 7, 0க்கு பதிலா 9, டபிள்யூக்கு பதிலா 3. இதை எடுத்து அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்றோம் இதுல. அப்ப என்ன வருது 1 2 7 9 3 அப்படின்றது தான் இதனுடைய ஆன்சர். 7th கொஸ்டின், ஆசிட் என்பது 4931 என குறியிடப்பட்டால் பேஸ் என்பதன் குறியீடு என்னன்னு கேக்குறாங்க. இங்க பாருங்களேன், ஆசிட்ன்றது இருக்கு இல்லையாமா, இந்த வார்த்தைக்கான கோடிங் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏக்கு பதிலா நமக்கு தெரியும் 1 தான் ஏக்கு வரும் இல்லையா. டிக்கு வந்துட்டு என்ன வரும்னா 4. ஓகே, அது அப்படியே கொடுத்திருக்காங்க. ஆனா அவங்க எழுதும் போது எப்படி கொடுத்திருக்காங்கன்னா 4 முன்னாடியும் 1 லாஸ்டும் கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம இந்த சம்ம பார்க்கும் போது என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்மளுக்கு லெட்டர்ஸ் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கணும். மாத்தி எழுதிருக்காங்க பாருங்களேன், டியோட நம்பரை தூக்கி ஃபர்ஸ்ட்லயும் ஏயோட நம்பரை தூக்கி லாஸ்ட்லயும் போட்டாங்க. அடுத்து சியோட நம்பர் 3, ஐயோட நம்பர் 9 இல்லையா. அப்போ 9 வந்துட்டு இந்த சைட் கிராஸ்லயும் 3 இந்த பக்கம் கிராஸ்லயும் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு ரீஅரேஞ்ச் பண்ணி நம்பர்ஸ் கொடுத்திருக்கும் போது நாமளும் அதே மாதிரிதான் பேஸுக்கு ட்ரை பண்றோம். இந்த 4 எழுத்துல கடைசி லெட்டருக்கான ஈயோட நம்பர் 5 தான் முன்னாடி போடணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் பியோட நம்பர் வந்து 2, அதை லாஸ்ட்ல போடுங்க. அடுத்து ஏஎஸ் இருக்கு இல்லையா, ஏயோட நம்பர் 1, எஸ்ஓட நம்பர் 19. இந்த 19 எங்கேருந்து வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கோடிங்ல எஸ்ஓட நம்பர் 19 இருக்கு பாருங்க, இந்த நம்பர் தான் இங்க யூஸ் பண்றேன். அப்போ இதை பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 1 இந்த பக்கம் வந்துடும், 9 இந்த பக்கம் மாத்தி எழுதுறோம். அப்ப என்ன வருதுன்னு சொல்லிக்கிட்டா இங்க என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுமோ அதே பேட்டர்னை அப்படியே இங்க ஃபாலோ பண்ணி 5 19 1 2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர் தான் இந்த பேஸனுடைய ஆன்சர். வாட் இஸ் நம்பர் ஆன்சர்? 7th கொஸ்டினோட ஆன்சர் வந்துட்டு 4th ஆப்ஷன். ஓகேமா. 8th கொஸ்டின், ஷாப் என்பது RTGINPOQ என குறியிடப்பட்டால் MAT என்பதன் குறியீடு என்னன்னு கேக்குறாங்க. இப்ப கவனிங்களேன், 1 2 3 4 எழுத்து இருக்கு. ஆனா இங்க பாருங்களேன் 1 2 3 4 5 6 7 8 எழுத்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா. அப்ப இங்க என்ன பண்ணிருக்காங்க ஆன்சர்ஸ் பாருங்களேன். எஸ்க்கு பதிலா எஸ்க்கு முன்னாடி இருக்க எழுத்து பின்னாடி இருக்க எழுத்து RST தானே வரும். இப்ப RIT எஸ்க்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஹெச்சுக்கு வந்துட்டு ஜிஐயும் ஐயையும் GHI இல்லையா, அதனால ஹெச்சுக்கு பதிலா GI போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஓக்கு பதிலா NP சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்காங்க. பிக்கு பதிலா OQ போட்டிருக்காங்க. அதாவது OPQல பிக்கு பதிலா OQன்றத சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்காங்க. அப்ப அதே மாதிரி மேட்டுக்கு எழுதணும்னா மேட்டுக்கு முன்னாடி பின்னாடி இருக்க எழுத்துனா LN. ஓகேங்களா. இப்ப ஏக்கு வந்துட்டு முன்னாடி இருக்கிற எழுத்துனா ஏக்கு முன்னாடி எந்த லெட்டரும் இல்லைன்னும் போது நம்ம இசட எடுத்துக்கணும். இசட் அப்புறம் B. டி வந்துட்டு SU. அப்போ மேட்டுக்கு பதிலா எப்படி எழுதணும்னா LNZBSU அப்படின்றத ஆன்சரா எழுதுறோம். ஓகேடாமா. சோ 3rd ஒன் ஆன்சர். அடுத்தது 9th கொஸ்டின், ஸ்கூல் என்பது LOOHCS என குறியிடப்பட்டால் காலேஜ் என்பதன் குறியீடு என்னன்னு கேக்குறாங்க. ஸ்கூல்ல SCHOOL அப்படின்றதுல L லாஸ்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டராவும் ஃபர்ஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டராவும் மாறி இருக்கு. அதே அதே மாதிரி மாத்திருக்காங்க. அதே மாதிரி C வந்துட்டு முன்னாடி பின்னாடி மாத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி HOOH அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க. அதே பேட்டர்ன் இங்க ஃபாலோ பண்றோம். லாஸ்ட் லெட்டரா இருக்க ஈய ஃபர்ஸ்டாவும் C வந்துட்டு லாஸ்ட் லெட்டரா எடுத்துட்டு போறோம். அடுத்தது ஜிய வந்துட்டு லாஸ்டுக்கு முன்னாடி லெட்டரா இருக்க ஜிய ஃபர்ஸ்டுக்கு அடுத்த லெட்டரா கொடுக்குறோம். அதே மாதிரி ஓவை மாத்துறோம். அடுத்த மாதிரி EL இதையும் மாத்திட்டு அப்புறம் இந்த எல்ல ஸ்ட்ரைட்டா அப்படி போட்டுக்கிறோம். அப்போ நம்ம இப்படி மாத்தி இதே பேட்டர்னை இங்க ஃபாலோ பண்ணா EGELLOC அப்படின்றதுதான் வந்துட்டு காலேஜோட பேட்டர்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறோம். அடுத்தது ரிங் என்பது சிங் எனவும் லைக் என்பது மைக் எனவும் குறியிடப்பட்டால் ப்ளூ என்பதன் குறியீடு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப பாருங்களேன், ரிங் என்பது சிங், RING ரிங்க வந்து SING சிங்னு எழுதியிருக்காங்க. இது என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா R வந்து S ஆயிருக்கு, மிச்சபடி இந்த 3 லெட்டர்ஸ் அப்படியே தான் வந்திருக்கு. R ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் R வந்து S ஆயிருக்கு. அதுவும் லைக்ன்றது ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துட்டு L வந்துட்டு இங்க M ஆயிருக்கு. அடுத்தது MIKE மிச்சதெல்லாம் அப்படியே வந்திருக்கு. அப்ப நம்ம அடுத்து என்ன வரும்னு சொல்லி பாருங்களேன். ப்ளூ அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் லெட்டரா இருக்கக்கூடிய B வந்துட்டு நெக்ஸ்ட் லெட்டர், பிக்கு அடுத்த லெட்டர் என்ன C. அப்போ CLUE க்ளூன்னு சொல்லிட்டு மாறுது. சோ திஸ் ஒன் 4th ஒன் தான் ஆன்சர்.
அடுத்து 11th கொஸ்டின் பாருங்க. D is equal to 64, G is equal to 343 எனில் A என்பது எழுதப்படும் விதம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆல்பபெட் கோடிங்ல D யோட நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 4ஆம் நம்பர் வருது இல்லையா? அப்போ இங்க 4 என்ன பண்ணிருக்காங்க, 4 கனமாக்குனா 64 வருது. 4 cube is equal to 64. அதே மாதிரி G யோட நம்பர் வந்துட்டு 7 cube வந்து 343. A வந்துட்டு முதல் நம்பர் இல்லையா, 1ஓட கியூப் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 1. சோ 1 is the answer. ஓகேமா. 12வது கொஸ்டின் பாருங்க. bad equal to 21 எனில் age is equal to என்னன்னு கேக்குறாங்க. அப்ப பாருங்களேன், BAD bad ஓட நம்பர் பாருங்களேன். B க்கு வந்து 2, A க்கு வந்து 1, D க்கு வந்து 4. அப்ப நம்ம என்ன செய்யணும், இது எல்லாத்தையும் சேர்த்து கூட்டி பாருங்க, 7 வருது. 7ஓட இங்க 3 லெட்டர்ஸ் இருக்கறனால 3 பெருக்குறோம், 21 வருது. ஓகேவா? அந்த 21 தான் இங்க போட்டிருக்காங்க. இத ஆட் பண்ணா வரல. அதே மாதிரி ஏறு வரிசையில் நம்பர் போட்டாலும் வரல, இறங்கு வரிசையில் நம்பர் போட்டாலும் வரல. அப்ப வேற ஏதோ ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னு நீங்க பாக்கணும். இதோட நம்பர் கூட்டினா 7 வருது, 7ஓட 3 பெருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 21 வந்துருச்சு. அதே மாதிரி இப்ப ஏஜுக்கு பாருங்க, AGE இல்லையா, ஏயோட நம்பர் 1, ஜியோட நம்பர் 7, ஈயோட நம்பர் 5. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 13 வருது. 13 இதே பேட்டர்ன்ல 3ஓட பெருக்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்ன வந்துருது, 39 வருது. 39 தான் இதனுடைய ஆன்சர். அப்படியே நீங்க பார்த்துட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கே அப்படியே நல்லா பழகிருண்டாமா. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா சின்னதா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகேமா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ACEL DNRA என்பது கேலண்டர் என குறியிடப்பட்டால் ELE GI BLE என்பதன் குறியீடு என்னன்னு கேக்குறாங்க. இப்போ 13th கொஸ்டினோட ஆன்சர் செக் பண்ணுங்க. இப்ப என்ன பண்ணிருக்காங்க, பேட்டர்ன் முதல்ல என்ன பேட்டர்ன் போயிருக்குன்னு பாப்போம். இப்ப பாருங்களேன், ஃபர்ஸ்ட் லெட்டர், செகண்ட் லெட்டர், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த், எயித்து. இப்ப இதுல என்ன ஆயிருக்கு பாருங்களேன், ஃபர்ஸ்ட் லெட்டர் செகண்ட் லெட்டரும் செகண்ட் ஃபர்ஸ்டாவும் ஃபர்ஸ்ட் செகண்டாவும் போயிருச்சு. அதே மாதிரி தேர்ட் ஃபோர்த்ல L ஈன்னு மாறி இருக்கு, 4 3ன்றது அப்படி மாறிடுச்சு. அடுத்து 5 6 எப்படி இருக்குன்னா N D அப்படின்னு சொல்லிட்டு 6 5 மாறி இருக்கு. 6வது எழுத்து இங்க வந்துருச்சு, 5வது எழுத்து இங்க வந்துருச்சு. அடுத்து 6 7 A இங்க வந்துருச்சு, 6 இங்க போயிருக்கு. அப்போ 8 7 போகுது. அதே மாதிரியே நாம இங்க எழுதுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்ன வருது பாருங்க, LE மாறுதா, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, GE மாறி இருக்கா, அடுத்து BI, அடுத்தது EL. இது எல்லாமே எப்படி மாத்தி நம்ம கொடுக்குறோம். மாத்தி கொடுத்தோம்னா அதோட ஆன்சர் இங்க இருக்கு பாருங்களேன், LEGEBIEL அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அதனுடைய ஆன்சர். ஓகே மேம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பிரிண்டர் என்பது QDSMHQO என குறியிடப்பட்டால் கம்ப்யூட்டர் என்பதன் குறியீடு என்னன்னு கேக்குறாங்க. இப்ப நம்ம இது என்ன செய்யறோம், முதல்ல பிரிண்டர்ன்ற வேர்டை எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு, என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்குன்னு முதல்ல செக் பண்ணுங்க. பாருங்களேன், ஃபர்ஸ்ட் லெட்டர், செகண்ட் லெட்டர், தேர்ட் லெட்டர், ஃபோர்த் லெட்டர், ஃபிஃப்த் லெட்டர், சிக்ஸ்த் லெட்டர், செவன்த் லெட்டர்னு போட்டுக்கோங்க. இப்போ இதுல P வந்துட்டு Q ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க. இது நெக்ஸ்ட் லெட்டர் வருது. அப்போ அடுத்தது R வந்து D ஆ மாறுது. அப்ப R இங்க இருக்கு, D அங்க இருக்கு. இப்ப இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா R 18 இருக்கு, இது 4 இருக்கு, இது ஒன்னும் பண்ண முடியல. அப்ப நம்ம வேற என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்குன்னு சொல்லி பாக்குறோம். அப்ப என்ன ஆகுதுன்னா, P-யோட முன்னாடி எழுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா O வந்துட்டு கடைசி எழுத்தா வந்திருக்கு. அப்ப நம்ம என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர் ஆகும், லாஸ்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆகும், மாறுது. அப்படி மாறும்போது அதுக்கு முன்னாடி இருக்க எழுத்த எழுதணும். இப்ப P-ன்னா P-ன்னா எப்படி O எழுதுறோம், அதே மாதிரி R-க்கு வந்து Q எழுதுறோம். அடுத்தது R-க்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா, இங்கேயும் Q வருது, இங்கேயும் Q வருது. அப்போ R-க்கு Q வருதுன்னா R-க்கு முன்னாடி இருக்கக்கூடிய Q எழுதுறோம். அடுத்தது E-க்கு முன்னாடி இருக்க எழுத்து D, அது வந்துட்டு இங்க செகண்ட் லெட்டரா வந்துருது. அடுத்து தேர்ட் லெட்டரா இருக்கக்கூடிய I-யோட நம்பர் என்னன்னு பாருங்க, 9 இருக்கு. I-க்கு முன்னாடி H, அது மாறுது. அதே மாதிரி இந்த பக்கம் T வந்துட்டு என்னவா மாறுதுன்னா S ஆ மாறுது, N வந்து M ஆ மாறுது. சோ இந்த பேட்டர்ன் தான் இங்க ஃபாலோ ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அதாவது எப்படின்னா, ரீப்ளேஸ் ஆயிருக்கு எழுத்து, கடைசி எழுத்து முதல் எழுத்தாவும் முதல் எழுத்து கடைசியாகவும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் மாறுது, அதுக்கப்புறம் செகண்ட் 2 லெட்டர் மாறுது, அதுக்கப்புறமா அடுத்த 2 லெட்டரும் மாறிக்குது, அதுக்கப்புறம் நடுவுல இருக்க லெட்டர் மாறுது. இப்போ இந்த 8 எழுத்து எப்படி மாறுதுன்னா, 8th எழுத்து வந்து ஃபர்ஸ்ட் லெட்டரா மாறுது. ஆனா R-க்கு முன்னாடி இருக்க எழுத்துன்னு சொல்லும் போது நம்ம எதை போடுறோம், Q-வை போடுறோம். ஓகேவா? இப்ப C-க்கு முன்னாடி இருக்கிறது B, அது லாஸ்ட் லெட்டரா போயிருது. அடுத்து என்ன செய்யறோம், 7th லெட்டரா இருக்கக்கூடிய E-க்கு முன்னாடி என்ன இருக்குன்னா D, அது வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட் லெட்டரா வருது. இங்க 7th லெட்டர் வந்து செகண்ட் லெட்டர் ஆகுது. அடுத்தது O வந்துட்டு அதுக்கு முன்னாடி இருக்க எழுத்தா N-ஆ மாறுது, ON. அடுத்தது M, அதே மாதிரி T, M-க்கும் T-க்கும் பாக்குறோம். M-க்கு முன்னாடி இருக்க எழுத்து L, அது இங்க வந்தது. T-க்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து S. அடுத்த PU அதே மாதிரி மாறுது. U-க்கு முன்னாடி இருக்க எழுத்து T, P-க்கு முன்னாடி இருக்க எழுத்து O. ஓகேவா? அப்போ இதுதான் இதோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின்,
தென் என்பது RL BS என குறியிடப்பட்டால் கேஸ் என்பதன் குறியீடு என்னன்னு கேக்குறாங்க. இப்ப ஓகேப்பா, இப்ப T வந்துட்டு என்னவா மாறி இருக்குன்னா R மாறி இருக்கு. ஓகேவா, அப்ப T யோட நம்பர் என்னன்னு கேட்டீங்கன்னா 20, R ஓட நம்பர் வந்துட்டு 18. அப்போ -2 பண்ணிருக்காங்க. அதே மாதிரி H என்னவா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா L மாறுது. H ஓட நம்பர் பாருங்க 8, L ஓட நம்பர் என்ன அப்படின்னா 12 மாறிடுது. அப்போ 8 + 4 தான் வந்துட்டு 12 கிடைக்குது. அப்ப அந்த பேட்டர்ன் தான் இந்த இடத்துல எழுதி இருக்கிறேன். T வந்துட்டு என்னவா மாறுதுன்னா R, அப்ப -2 பண்றோம். H வந்துட்டு L மாறுது, அப்ப +4 ஆயிருக்கு. E வந்து என்னன்னா B மாறுது. E இங்க இருக்கு, B இங்க இருக்கு. அப்போ E க்கு அப்புறமா 1 2 3 -3 ஆகுது. அப்போ அதனால B வந்திருக்கு. முன்னாடி போனா மைனஸ் போட்டுக்கோங்கப்பா. N வந்து S மாறுது. N எங்க இருக்கு, இங்க இருக்குது. S எங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்போ N வந்து S மாறுதுன்னா என்ன ஆகுது, +5 ஆயிருக்கு. N வந்து 14 நம்பரு, அது வந்து S மாறுதுன்னா 19 மாறுது. 14 + 5 19. இப்ப 19th லெட்டரான S வந்துருது. அப்ப இதே பேட்டர்னை -2 4 + -3 5 இது அப்படியே இங்க கொண்டு வரோம். இப்ப பாருங்களேன், கேஸ் C வந்துட்டு எத்தனாவது லெட்டரா இருக்குது, தேர்ட் லெட்டரா இருக்குது. ஓகேங்களா, C வந்து தேர்ட் லெட்டர்னா தேர்ட் லெட்டரோட -2 பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எங்க வந்துரும், அது ஏக்கு வந்துரும். அப்போ ஏ தான் ஆன்சர் வருது. அப்புறம் ஏ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா +4 பண்ணணும். ஏ +4 பண்ணோம்னா ஈயா மாறுது. 1 2 3 4 5 வந்துருச்சு. ஓகேவா, அந்த லெட்டர் வந்துருது. அடுத்து எஸ்ன்ற லெட்டரோட -3 பண்ணணும். எஸ் எங்க இருக்கு, இங்க இருக்குது. அப்போ 1 2 3, அப்போ P எடுத்து எழுது. E வந்து +5 ஆகுதுன்னா ஈக்கு அப்புறமா 1 2 3 4 5 J எழுதுறோம். ஓகேங்களா, அப்ப AEPJ இதுதான் இதோட ஆன்சர். ஓகேமா, அடுத்தது 16th கொஸ்டின். ஷீட் என்பது 19HEE20 என குறியிடப்பட்டால் ஃபைல்ஸ் என்பதன் குறியீடு என்னவா இருக்கு? ஓகேமா, இங்க ஆன்சர் பாருங்க. ஷீட், இந்த ஷீட்ல S ஓட நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆல்பபெட் கோடிங்ல 19 வருது. அந்த 19 தான் இங்க எழுதி இருக்கிறாங்க. அடுத்தது H அப்படியே போட்டுட்டாங்க, E அப்படியே இருக்குது, இன்னொரு E அப்படியே இருக்கு. T மட்டும் என்னவா மாறுதுன்னா 20th எழுத்தா இருக்கிறது என்ன மாறிடுது. அப்ப Tக்கு வந்து 20 மாறி இருக்கு. ஃபைல்ஸ் எடுத்துக்குவோம். இப்ப ஃபைல்ஸ்ல பாத்தீங்கன்னா F வந்துட்டு என்ன நம்பரா மாறலாம் அப்படின்னா F வந்துட்டு நம்பர் 6 மாறப்போகுது. அடுத்தது S ஓட நம்பர் என்னன்னு கேட்டீங்கன்னா 19 தான். இதுதான் இங்க நம்ம கொடுக்க போறோம். அப்போ Fக்கு பதிலா 6ஐயும் Sக்கு பதிலா 19ஐயும் மிச்சம் 3 எழுத்து மாறாம அப்படியே வர மாதிரி 6ILE19 அப்படின்னு சொல்றதுதான் இதோட ஆன்சர். அடுத்து 1 என்பது 17 என குறியிடப்பட்டால் 2 என்பதன் குறியீடு என்னன்னு கேக்குறாங்க. ONE1. இப்போ 1 அதோட நம்பர் என்னன்னு பார்ப்போம். ஓக்கு பதிலா வந்துட்டு 15 போடுறோம். ஏன் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ஓட நம்பர் 15 தான் இங்க இல்லைங்களா, ஓட நம்பர் 15. அடுத்து N வந்துட்டு 14, E வந்துட்டு 5. அந்த நம்பர்ஸை சப்ஸ்டிட் பண்ணி அந்த நம்பரை கூட்டுறோம். 15 14 5 இது எல்லாத்தையும் கூட்டினா 34 வருது. 34 2ஆல வகுத்தீங்கன்னா 17 வந்துருது. ஓகேவா, அதே மாதிரி இப்ப 2க்கு பாருங்க. T யோட நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 20, W ஓட நம்பர் 23, O ஓட நம்பர் 15. எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 58 வருது. 58 2ஆல டிவைட் பண்ணோம்னா 29. சோ 2 ஓட நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 29. அடுத்த கொஸ்டின் 18th கொஸ்டின். Z என்பது IJKDEFSTU என குறியிடப்பட்டால் ரன் என்பதன் குறியீடு என்னன்னு கேக்குறாங்க. போட்டிருக்காங்க IJK. ஓகேவா, J போட்டிருக்காங்க, அதுக்கு முன்னாடி இருக்க எழுத்து பின்னாடி இருக்க எழுத்து ரெண்டையும் சேர்த்து போட்டிருக்காங்க. அடுத்தது Eக்கு வந்து முன்னாடி பின்னாடி பாருங்களேன் DF அது மூணையும் போட்டிருக்காங்க. அடுத்த Tக்கு வந்து STU அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதே மாதிரி இப்ப ரன்னுக்கு எழுதணும்னா ரன் முன்னாடி வச்சு ஆறுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்க எழுத்து எழுதுங்க. ஆறுக்கு முன்னாடி Qவும் S இருக்கு. அப்ப Q S. அடுத்து Uக்கு பாருங்க, U எங்க இருக்கு, TUV அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே சேர்த்து எழுதுறோம். அடுத்து Nக்கு வந்து MNO இந்த 3 எழுத்தையும் சேர்த்து இங்க எழுதிக்கிறோம். ஓகேவாமா, முன்னாடி இருக்க எழுத்து பின்னாடி இருக்க எழுத்து சேர்த்துறோம். இப்ப ஆறுக்கு பதிலா என்ன எழுதணும், QRS எழுதுங்க. Uக்கு பதிலா என்ன எழுதணும், TUV எழுதுங்க. அடுத்தது Nக்கு பதிலா MNO எழுதுங்க. ஃபேம்ன்றது 5 அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்ப டியூனோட நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபேமோட நம்பர்ஸ் Fக்கு பதிலா என்ன வருது, 6ஐயும் போட்டிருக்கேன், 21ஐயும் கொடுத்துருக்கேன். A வந்துட்டு 1 26. இது எதுக்காகன்னா நான் கன்ஃபியூஸ் ஆகாம தெரிஞ்சுக்கிறதுக்காக எழுதி இருக்கிறேன். 13 14. ஈக்கு வந்துட்டு 5 வருது, 22. ஏறு வரிசையில எழுதியிருக்கேன், இறங்கு வரிசையில வரதெல்லாம் எழுதிட்டேன். இப்ப எதை கூட்டி பாக்குறேன் நானு அப்படின்னா 6ஓட 1 7, 7 5 12, 12 13 25 வருது. அப்ப 25 வந்துட்டு எதோட ஸ்கொயர்னா 5ஓட ஸ்கொயர். அப்போ இதோட ஆன்சர் வந்துட்டு 5. சோ அததான் இங்க நம்ம ஃபேமுக்கு பதிலா 5ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்ப நான் இதே மாதிரியே வந்து என்ன பண்றேன்னா கீழே இருக்கிறத கூட்டி பார்த்தா 83. சோ இதுக்கும் அதுக்கும் வந்துட்டு அப்ரப்டா ஆன்சர் சரியா வரல, அதனால அதை விட்டுருங்க. இப்ப அதே மாதிரி டியூன்டுக்கு பாக்குறோம். நம்ம டியூனோட நம்பர் எல்லாமே வந்துட்டு ஏறு வரிசையில எடுத்துக்கிறோம். அது பாத்தீங்கன்னா Tயோட நம்பர் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 20, Uக்கு வந்து 21, Nக்கு வந்து 14, Eக்கு வந்து 5, Dக்கு வந்து 4. ஓகேவா,
எல்லா நம்பர்ஸ் கரெக்டா இருக்குங்களா? அந்த நம்பர்ஸ் அப்படியே சேர்த்து ஆட் பண்றோம். ஆட் பண்ணோம்னா 64 வருது. 64 எதோட ஸ்கொயர்னா 8 ஸ்கொயர் தான் 64. அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 8. So fourth one is the answer. ஓகேமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாருங்களேன். பாம்பே என்பது MY என குறியிடப்பட்டால் தமிழ்நாடு என்பதன் குறியீடு என்னன்னு கேக்குறாங்க. இப்ப பாம்பேவை இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு முதல்ல பாருங்களேன். MYன்ற பேட்டர்ன் மட்டும் ஃபாலோ ஆயிருக்கு. அப்படியே திரும்ப திரும்ப MY வந்துட்டு போகுது. அப்ப எம் எத்தனாவது எழுத்து அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 3வது எழுத்தா எம் இருக்கு. ஒய் வந்துட்டு 6வது எழுத்தா இருக்கு. ஓகேடா இங்க பாருங்களேன். 3வது எழுத்து எம், 6வது எழுத்து ஒய். அப்போ 3வது எழுத்து 6வது எழுத்து 3வது எழுத்து 6வது எழுத்து 3வது எழுத்து 6வது எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி போட்டிருக்கிறோம். அப்போ அதே மாதிரி தமிழ்நாடுக்கு ஃபாலோ பண்ணோம்னா 3வது எழுத்து எம், 6வது எழுத்து என், அடுத்தது 9வது எழுத்து யூ. அதை நம்ம எடுத்திருக்கிறோம். 3rd, 6th, 9th. இப்ப இந்த லெட்டர்ஸ் மட்டும் MNU அதை மட்டும் சேர்த்து ஒரு பேட்டர்ன் MNU. அப்போ இதே மாதிரியே பேட்டர்ன் ஃபாலோ ஆச்சுன்னா நமக்கு என்ன வருது? தமிழ்நாடுக்கு எப்படி எழுதுறோம்னா MNU அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறோம். சோ இந்த கொஸ்டின் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருந்தது. பார்த்து வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிங்கன்னா 21st கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் STARK என்பது LBFMG எனவும் மொபைல் என்பது TNRSPJ எனவும் எழுதப்பட்டால் பிளேம் என்பதை எவ்வாறு எழுதலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பாருங்களேன், நல்லா இருக்கு. இப்போ 21st கொஸ்டின் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் STARK என்பது LBFMG எனவும் மொபைல் என்பது TNRSPJ எனவும் எழுதப்பட்டால் பிளேம் என்பதை எவ்வாறு எழுதலாம் கேக்குறாங்க. இப்ப STARKன்றதுல எஸ்க்கு பதிலா L, Tக்கு பதிலா B, ஏக்கு பதிலா F அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எழுதுறோம். கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ இதுல ஏதாவது பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதான்னு பாத்தீங்கன்னா இல்ல, பேட்டர்ன் ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா அப்படியே வந்துட்டு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. எஸ்க்கும் எல்லுக்கும் பாத்தீங்கன்னா 5 எழுத்து வித்தியாசம். அதே மாதிரி Tக்கும் Bக்கும் எடுத்துட்டீங்கன்னா நிறைய எழுத்து வித்தியாசம் வருது இல்லையா? கிட்டத்தட்ட 18 எழுத்து மாறுது. அப்போ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னா டக்குன்னு வந்துட்டு இதுதான் பேட்டர்ன் சொல்ல முடியாத இடத்துல சப்ஸ்டியூட் லெட்டரா இதை எடுத்துக்கணும். எஸ் வந்து எல்லாம் மாறுது, டி வந்து பியா மாறுது அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் ஆகுது. அப்போ அந்த எழுத்தை அப்படியே இந்த பிளேமுக்கு வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பிக்கு வந்துட்டு 6, ஓகே. எல்லுக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னா பி ஆயிருக்கு, ஓகே. ஏ வந்து என்னவா மாறுதான்? எஃப் மாறுது. ஏ வந்து எஃப், எம் வந்து டியா மாறுது, இ வந்து ஜேயா மாறுது. அப்போ இதோட ஆன்சர் RBFTJ. இதுதான் அதனுடைய ஆன்சர். ஓகேமா? அது எத்தனாவது ஆப்ஷனா இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்கு. ஓகே. அடுத்த கொஸ்டின் 22nd கொஸ்டின் பாருங்க. ஏஸ் என்பது 1925, பிக் என்பது 48149, டாக் என்பது என்னன்னு கேக்குறாங்க. இப்ப ஏஸோட நம்பர்ல ஏவோட நம்பர் 1, சியோட நம்பர் 3, ஈயோட நம்பர் 5. இப்ப இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணி இங்க எழுதியிருக்காங்க பாருங்க. 1 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், 1, 9, 25. அதே மாதிரி பிக்ல வந்துட்டு பியோட நம்பர் 2, ஐயோட நம்பர் 9, ஜியோட நம்பர் 7. அப்ப இது அப்படியே வந்துட்டு ஸ்கொயர் பண்ணாங்கன்னா 4, 81, 40. அப்ப டிக்கு என்ன வரும்னா டிக்கு 4, ஓக்கு 15, ஜிக்கு 7 அப்படின்னு எடுத்தீங்கன்னா இதை ஸ்கொயர் பண்றோம். 4 ஸ்கொயர், 15 ஸ்கொயர், 7 ஸ்கொயர். அப்ப 16, 225, 49. இதுதான் அதனுடைய ஆன்சர். எத்தனாவது ஆன்சர்? செகண்ட் ஆப்ஷனா இருக்கு பாருங்க. அடுத்த கொஸ்டின்மா. பேக் என்பது 71 என குறியிடப்பட்டால் வைஸ் என்பதன் பொருள் என்ன? பேக் வந்துட்டு 71 சொல்லியிருக்காங்க. பேக்கோட நம்பர் வந்துட்டு பாருங்களேன். இது நம்ம எந்த வரிசையில? இறங்கு வரிசையில எழுதியிருக்கோம். 25, 26, அப்புறம் ஜி 20 அப்படின்ற நம்பர்ஸ் போட்டு அதை ஆட் பண்ணோம்னா 71 வருது. அப்ப அதே மாதிரி வைஸுக்கும் இறங்கு வரிசையில பிக்கு வந்துட்டு 5 வருது, ஐக்கு வந்து 18, சிக்கு வந்து 24, ஈக்கு வந்து 22. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 69 வருது. ஸோ 69 தான் அதோட ஆன்சர். 22nd கொஸ்டின். ACE என்பது 1925 எனவும் BIG என்பது 48149 எனவும் DOG என்பது எப்படி என்பதன் குறியீடு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பாருங்க, இப்போ ACE அந்த நம்பர் எழுதிக்கிறோம். இங்க இதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா ஏயோட நம்பர் பாருங்க, சியோட நம்பர் பாருங்க, ஈயோட நம்பர் பாருங்க. ஏக்கு வந்து 1 வருது. இது ஏறு வரிசையில தான் எழுதியிருக்கேன். ஏக்கு 1, சிக்கு 3, ஈக்கு 5. இதை ஸ்கொயர் பண்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா பாருங்களேன் 1, 9, 25 வருது. ஓகேவா? அந்த நம்பரை அப்படியே எழுதிருக்காங்க. சோ 1925 வந்துருச்சு. அதே மாதிரி பிக்கு எடுத்துக்கிறோம். பியோட நம்பர் 2, ஐயோட நம்பர் 9, ஜியோட நம்பர் 7. இது அப்படியே ஸ்கொயர் பண்றோம். 2 ஸ்கொயர் வந்துட்டு 4, 9 ஸ்கொயர் வந்து 81, 7 ஸ்கொயர் வந்து 49 எழுதிட்டோம். அடுத்தது அதே மாதிரி டாகுக்கு வரும். டாகோட நம்பர் வந்து 4, ஓட நம்பர் 15, ஜியோட நம்பர் 7. அப்போ 4 ஸ்கொயர் பண்ணோம்னா 16, 15 ஸ்கொயர் பண்ணோம்னா 225,
ஏல ஸ்கொயர் பண்ணோம்னா 49. சோ அதை இங்க அப்படியே வந்துட்டு அந்த ஆர்டர் அப்படியே மாறாம அப்படியே கரெக்டா எடுத்து எழுதி பாருங்க. அதுதான் இதோட ஆன்சர் 1622549. என்பது 71 என குறியிடப்பட்டால் வைஸ் என்பதன் குறியீடு என்னன்னு கேக்குறாங்க. பேக் வந்து 71. அப்ப வைஸோட குறியீடு என்னன்னு பாருங்களேன். பேக் வந்துட்டு பிக்கு வந்து 25, ஏக்கு 26, ஜிக்கு 20. இது எந்த மாதிரி எழுதிருக்கோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா இறங்கு வரிசையில உள்ள நம்பர்ஸ். பிக்கு 25 சொல்றாங்க பாருங்க, ஏக்கு 26. அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 71 வருது. அதே மாதிரி வைஸுக்கும் வந்துட்டு அதே மாதிரி இறங்கு வரிசையில உள்ள நம்பர்ஸ் எழுதுறோம். விக்கு வந்து 5, ஐக்கு 18, சிக்கு 24, ஈக்கு 22ன்னு சொல்லிட்டு அந்த நம்பர்ஸ் எழுதி கூட்டணும்னாலே நமக்கு 69 வருது. ஓகேவா? குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் ஏ என்பது இ எனவும், பி என்பது எஃப் எனவும், சி என்பது ஜி எனவும், ஹெச் என்பது எல் எனவும் எழுதப்பட்டால் கோ அஹெட் என்பதை எவ்வாறு எழுதலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்களேன், அவங்க கொடுத்திருக்கிறத நம்ம எழுதியிருக்கிறோம். ஏ ஈயா மாறுதுன்னா எப்ப மாறும்? +4 பேட்டர்ன். ஏ வந்து ஈயா மாறுதுன்னா இது கூட ஏவோட 4 ஆட் பண்ணாதான் அது 5th லெட்டரா வருது. பி வந்து அடுத்து எஃப் மாறுது, 6th லெட்டரா மாறுது. செகண்ட் லெட்டர் வந்து 6th லெட்டர். சி வந்து ஜியா மாறுது, சியோட 4 ஆட் பண்ணோம்னா ஜி. அப்போ ஹெச் வந்து எல்லா மாறுதுன்னா அப்போ அதோட 4 ஆட் பண்ணிருக்காங்க. சோ இந்த +4 பேட்டர்ன் தான் இந்த இடத்துல ஃபாலோ ஆகுது. அப்ப அதே மாதிரியே நம்ம இந்த கோ அஹெடுக்கும் எழுதுறோம். ஜிக்கு வந்துட்டு பாருங்களேன், ஜி எங்க இருக்கு? ஜியோட 4 ஆட் பண்ணோம்னா 1 2 3 4 கே எழுதுறோம். ஓக்கு அதே மாதிரி 4th லெட்டர்னா 1 2 3 4 செஸ்ல எழுதுறோம் இல்லையா? அடுத்து அஹெடுக்கு வந்துட்டு ஏக்கு வந்துட்டு ஈயா மாறுது. ஹெச் வந்து என்னவா மாறுதுன்னு சொல்லியிருந்தாங்க, ஆல்ரெடி சொல்லிட்டாங்க எல்லாம் மாறுதுன்னு. இ வந்து என்னவா மாறுதா? 4வது லெட்டர்னா ஐயா போகுது, ஐ ஆட் ஆகுது. அடுத்தது ஏ வந்து ஈயா மாறுது, டி வந்து ஹெச்சா மாறுது. சோ +4 பேட்டர்ன்ல இந்த லெட்டர்ஸ் நீங்க அரேஞ்ச் பண்ணீங்கனாலே இதோட ஆன்சர் வந்து சோ கேஎஸ் இஎல் ஐஇஹெச் இதுதான் இதோட ஆன்சர். ஓகேமா. அடுத்து 25th கொஸ்டின். டெல்லி என்பது EGOLN என குறியிடப்பட்டால் பெங்களூர் என்பதன் குறியீடு என்னன்னு கேக்குறாங்க. இப்படி நம்பர் கொடுத்துட்டாங்க. டி வந்து இ ஆகுது, அடுத்து இ வந்து ஜி ஆகுது அப்படின்னு சொல்லும்போது இது பேட்டர்ன் வைஸ் வந்து டிக்கு அடுத்த எழுத்தப்போ +1 ஆயிருக்கு. இ வந்து எஃப் ஜி, அப்ப 2 லெட்டர் ஆட் ஆகுது. எல் வந்துட்டு 3 லெட்டர் ஆட் ஆனோம்னா ஓ வருது. ஹெச் வந்து 4 லெட்டர் ஆட் பண்ணோம்னா எல் வருது. ஐ வந்து 5 லெட்டர் ஆட் ஆனோம்னா என் வருது. அப்போ நம்ம இந்த பேட்டர்னை அப்படியே இங்க ஃபாலோ பண்ணுங்க. பெங்களூருக்கு +1 +2 +3 +4ன்னு +9 வரைக்கும் பண்றோம். பியோட +1 பண்ணா சி. இதுக்கெல்லாம் ஏபிசிடி ஃபார்மேட் பக்கத்துல வச்சுக்கோங்கடாமா. அந்த கோடிங் இருக்கு இல்லையா, அந்த கோடிங் பக்கத்துல வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதை நீங்க வந்துட்டு பின்னாடி பக்கத்துல லாஸ்ட் எப்போதுமே எழுதி வச்சுக்கணும். பி வந்து சி ஆகுது, +1 ஆட் ஆகுது. அப்புறம் +2 ஆட் பண்றோம், +3 ஆட் பண்றோம். இதே மாதிரி ஒவ்வொரு எழுத்து கூடயும் +9 வரைக்கும் ஆட் பண்ணோம்னா இப்போ கிடைச்சிருக்குது CCQ KFRBZN. இதுதான் அதனுடைய ஆன்சர். சோ எங்க இருக்குன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனா இருக்கு. அடுத்த கொஸ்டின் என்னன்னு கேட்டா 26th கொஸ்டின். கிங் என்பது 8611 என குறியிடப்பட்டால் மங்கி என்பதன் குறியீடு என்ன? ஆன்சர் பார்ப்போம். கிங் எப்படி சொல்லிருக்காங்களா? 8 6 11 4. அப்ப கேக்கு வந்து 8, ஐக்கு வந்து 6, எண்ணுக்கு வந்து 11, ஜிக்கு வந்து 4 ஆகுது. அப்ப எப்படி இது மாறும்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா கேயோட ஆக்சுவல் நம்பர் வந்து 11. 11ல 3 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 8. ஐயோட நம்பர் வந்து 9. 9ல இருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 6. அடுத்து என்னோட நம்பர் என்னன்னா 14. 14ல 3 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 11. ஜியோட நம்பர் 7. 7ல இருந்து மைனஸ் பண்ணோம்னா 4 வந்துருது. ஓகேவா? இதே பேட்டர்னை அப்படியே இங்க ஃபாலோ பண்றோம். எம்மோட லெட்டர் வந்துட்டு 13. அதுல இருந்து -3 பண்ணோம்னா 10. ஓ வந்துட்டு 15. அதுல இருந்து -3 பண்ணோம்னா 12. என் வந்து 14. அதோட -3 பண்ணோம்னா 11. இதே மாதிரியே வந்துட்டு எல்லா இதுக்குமே -3 பேட்டர்ன் ஃபாலோ பண்ணோம்னா 10 12 11 8 2 22 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இந்த 4th ஆப்ஷன் தான் இதோட ஆன்சர். இப்போ ஸ்ட்ரைக் என்பது YYBLMF என குறியிடப்பட்டால் டிஃபெக்ட் என்பதன் குறியீடு என்னன்னு கேக்குறாங்க. இந்த சம்ம கொஞ்சம் கவனமா போடணுமா. எஸ்ஸோட நம்பர் என்னன்னு பாருங்க 19. 19ஓட எப்போ வந்துட்டு ஒய்யா மாறுது அப்படின்னு சொல்லிங்கன்னா ஒய்யோட நம்பர் பாத்தீங்கன்னா 25. அப்ப 19ஓட 6 ஆட் பண்ணீங்கன்னா ஒய் வருது. அதே மாதிரி டி எடுத்துக்கிறோம், டி பாக்குறோம் 20. 20ஓட ஒய்னா 25th நம்பர் அது. அப்போ இங்க என்ன பேட்டர்ன் ஆயிருக்குன்னு முதல்ல ஃபாலோ பண்றோம். அடுத்து 20 + 5. அடுத்து ஆரோட நம்பர் 18. 18 + 4 வந்து 22 V ஆயிருக்கு. அடுத்தது 9 கே ஐ வந்துட்டு 9 சொல்றாங்க. 9 + 3 வந்துட்டு 12 எல்ன்ற நம்பர் ஆயிருக்கு. அடுத்து கே வந்துட்டு எம்மா மாறுது. கேயோட நம்பர் 11. 11 + 2 வந்துட்டு 13. அடுத்து இ வந்து 5th லெட்டர். 5th லெட்டரோட ஒன்னு ஆட் பண்ணா 6th லெட்டர் ஆகுது. சோ இந்த பேட்டர்ன் வந்துருச்சா? அப்ப அதே பேட்டர்னை அப்படியே இங்க ஃபாலோ பண்ணணும்னா டிஃபெக்ட் எழுதிக்கோங்க. டியோட நம்பர் வந்துட்டு 4. அது கூட 6 ஆட் பண்றோம், 10 வந்துருது. 10வது லெட்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜே. அடுத்தது இ வந்துட்டு 5வது லெட்டர். 5ஓட 5 ஆட் பண்ணீங்கன்னா 10. திருப்பி அதே ஜே தான் வருது. அடுத்தது எஃப் வந்துட்டு 6வது லெட்டர். அது கூட 4 ஆட் பண்றோம். அப்போ அதுவும் நம்பர் 10 தான். அப்போ 3 ஜே வருது.
அடுத்தது இ வந்துட்டு 5வது லெட்டர், அது கூட 3 ஆட் பண்றோம். இது பாருங்க அப்படியே 6 5 4 3 2 1ன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டே போறோம். 8h வருது. 3 + 2 வந்துட்டு 5 இ வருது. அடுத்து 20 + 1 21 யூ. அப்போ இதுதான் வந்துட்டு இந்த கேள்விக்கான ஆன்சர். அடுத்து 28th கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் கிவ் என்பது VIEG என எழுதப்பட்டால் ஓவர் என்பதை எவ்வாறு எழுதலாம் அப்படின்னு கேக்குறாங்க. பாருங்களேன், ரொம்ப ஈஸி தான் இது. GIVEன்னு இருக்கிறதுல எப்படி பண்ணிருக்காங்கன்னா, தேர்ட் லெட்டரை ஃபர்ஸ்டாவும் வந்திருக்குது, அடுத்தது செகண்ட் லெட்டர் செகண்டா இருக்குது, ஃபோர்த் லெட்டர் தேர்ட் லெட்டர் ஆயிருக்குது, அப்புறம் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து லாஸ்ட் லெட்டரா மாறி இருக்கு இல்லையா? இதே மாதிரியே இங்க மாத்துறோம். பாருங்க எப்படி ஆயிருக்குன்னு. தேர்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டர். அப்ப இதுல இருக்க தேர்ட் லெட்டரை ஃபர்ஸ்ட் லெட்டரா எழுதுங்க. அப்ப இது என்ன ஆயிரும்? ஈயா வந்துருது. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐ வந்துருது, வி அப்படியே வந்துருது. அப்ப நான் இங்கேயும் அடுத்து என்ன ஆகுது? அடுத்த லெட்டர் மாறப்போகுது. ஓ வந்துட்டு லாஸ்ட் லெட்டரா போகுது, ஃபோர்த் லெட்டர் வந்து தேர்ட் லெட்டரா வருது. அப்ப எப்படி மாத்தணும்னா EVRO வந்துருது. இதுதான் அதனுடைய ஆன்சர். ஓகேமா. இப்ப 29வது கேள்வி பாருங்க. ஹைட் என்பது SRWV என குறியிடப்பட்டால் கில் என்பதன் குறியீடு என்னன்னு பாக்குறோம். இப்போ பாருங்க என்ன நடந்திருக்குன்னா, ஹைட் அப்படின்றதுல ஹெச்சோட நம்பர் என்ன? 8. இது ஏறு வரிசையில சொல்றோம். அதே வந்துட்டு இறங்கு வரிசையில 8வது லெட்டரா இருக்கிறது S. அததான் இந்த இடத்துல போட்டிருக்காங்க. S ஓட நம்பர் இறங்கு வரிசையில 8ன்னு வருது. அதாவது ஏறு வரிசையில இந்த நம்பர்ஸ் கொடுத்து அதே இறங்கு வரிசையில அது என்ன லெட்டர்ஸா இதை போட்டிருக்காங்க. ஓகேவா? S வந்துட்டு 8வது எழுத்து, R வந்து 9வது எழுத்தா இருக்கு இல்லையா? அடுத்தது என்ன எழுத்து? 4வது எழுத்து. லாஸ்ட்ல 4வது எழுத்து யாரு? W. அடுத்தது என்ன இருக்கு? ஈயோட லெட்டர் வந்துட்டு லெட்டர் நம்பர் வந்துட்டு 5. அப்ப லாஸ்ட் 5வதா இருக்கிறது V. அததான் இங்க எழுதி இருக்கிறாங்க. ஏறு வரிசையில அந்த நம்பருக்குரிய லெட்டரை எழுதின மாதிரி இறங்கு வரிசையில அந்த நம்பருக்குரிய லெட்டரை தூக்கி மாத்தி எழுதி இருக்கிறாங்க. ஓகேவா? அதேதான் இப்ப கேயோட நம்பர் 11னா அது ஏறு வரிசையில. இறங்கு வரிசையில இப்ப யார் இருக்கா அந்த இடத்துல? 11ஓட பிளேஸ்ல யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா P இருக்கு. அப்ப P எடுத்து எழுதுறோம். ஐக்கு அதே மாதிரி ஏறு வரிசையில 9னா இறங்கு வரிசையில R தான் அந்த நம்பர் 9ஆ வருது. அதை பார்த்து இந்த இடத்துல எழுதுறோம். ஓகேவாமா? அடுத்த கொஸ்டின் 30th கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா, டிஸ்டன்ஸ் என்பது IDTUBECN அப்படின்னு சொல்றாங்கன்னா, அப்போ டாக்குமெண்ட் என்பதை இந்த மாதிரி ODDBNTNE எனவும் குறியிடப்பட்டால் தேர்ஸ்டே என்பது எவ்வாறு குறிக்கப்படும் கேக்குறாங்க. இப்ப என்ன ஆயிருக்குன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் மாறி இருக்கு. ஓகேவா? அடுத்த 3 லெட்டர் என்னதுன்னா ISTA. இதெல்லாம் கேட்டீங்கன்னா STயா மாறுது, T வந்து Uவா மாறுது, A வந்து Dயா மாறுது. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் அப்படியே மாறிடுச்சு. ஐயும் டியும் இடமாற்றம் ஆயிருக்கு. S வந்து என்னவா இடம் மாறுது அப்படின்னா, நெக்ஸ்ட் லெட்டர் S-ஓட அடுத்த லெட்டர் T, T-யோட அடுத்த லெட்டர் U, A-யோட அடுத்த லெட்டர் B அப்படின்னு வந்திருக்கு. அடுத்தது NCE வந்துட்டு அப்படியே மாறி வந்துருச்சு. ENC. ஓகேங்களா? அதே இங்க ஃபாலோ பண்றோம். அதே மாதிரி டாக்குமெண்ட்டும் அப்படிதான் இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் மாறிடுச்சு. அடுத்தது +1 C வந்து D ஆகுது, U வந்து V ஆகுது, M வந்து N ஆகுது. அடுத்தது ENT அப்படியே மாறுது. T வந்துருது, N அப்படியே இருக்கு, E இங்க போயிருது. அதே மாதிரி இப்ப தேர்ஸ்டேக்கு எழுதுறோம். ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் அப்படியே மாறிக்குது. அடுத்த Uக்கு அடுத்த லெட்டர் வந்துட்டு B, Rக்கு அடுத்த லெட்டர் S, Sக்கு அடுத்த லெட்டர் T. அடுத்த டேல DAY அப்படியே ரீப்ளேஸ் பண்ணோம்னா YADன்னு சொல்லிட்டு வருது. சோ இதோட ஆன்சர் வந்து HTDSTYAD. இது எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஓகேமா? இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே சொல்லி கேட்டீங்கன்னா கோடிங் சம்பந்தமான கணக்குகள். ஓகேவா? கோடிங் பார்த்துட்டோம். சரி, நெக்ஸ்ட் வந்துட்டு அடுத்த வீடியோல பகடை கணக்குகள் இதோட சால்வ் ஆன்சர்ஸ் வந்துட்டு பாத்திரலாம். ஓகேவா? தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சின்னதா ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய்.